குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த 7 நாட்களில் அந்தந்த ராசிக்குரிய வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி வரைக்குமே அன்று சுபமுகூர்த்த நாள். அன்று மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், நல்ல நாள் நன்மைகள் தொடரும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி புதன்கிழமை என்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியமும் உயர்வும் உண்டாகும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய செலவாயிருச்சு என்கின்ற ஒரு மன வருத்தம் வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது. பிறகு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு முயற்சிக்கும் போது அது பயனுள்ள தேவையான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை நல்லபடியாக வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி அன்று. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கிறது நல்லது தான். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது, நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இது மாதிரியான நாட்களும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் முயற்சித்து முன்னேற்றமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமை முக்கியம், டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமையே மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வும் நல்லதொரு முன்னேற்றமும் உண்டாகும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் லாபகரமாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சதுர்த்தி. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், சிக்கனம் தேவை.
நிறைய செலவாயிடுச்சு என்கின்ற வருத்தங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது தேவையான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுவது நல்லது. மற்றபடி ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கக்கிழமை மாலை 6 மணி வரைக்குமே அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம் தொடர்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். மனதை குழப்பமான விஷயங்கள், மன சோர்வுகள் வரலாம். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல், மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் உற்சாகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. பிறகு 16ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அதிக முயற்சியும் உழைப்பும் தேவை. உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையக்கூடும் என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போனாலும் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி. வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ஆகவே சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்களிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்குமே அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 16ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக வருது. ஆகவே மனக்குழப்பங்கள் வரலாம். மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனசோர்வு அடைவதற்கு வாய்ப்புகள் அளிக்காமல் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிதானமாக இருப்பது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மனதில் உறுதி தேவை. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குழப்பமெல்லாம் அடையாமல் ஒரு புத்திசாலித்தனமாக தொடர்ந்து விடாமுயற்சி செய்து முயற்சித்தால் அது பயனுள்ள நாட்களாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் கவனம் தேவை. அலுவலக பணியில் இன்னும் சிறப்பு கவனம் தேவை. தொழில் முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் உழைப்பும் தேவை. மற்றபடி 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி. இந்த சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில் வளம் சிறக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கிறது. வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை நாளும் சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்
16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுபமுகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். தொடர்ந்து போராடி முயற்சித்து நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாள். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும், வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், உழைப்புக்கேற்ற உயர்வும், தொழில் வளம் சிறக்கும், வியாபாரம் வெற்றி பெறும். மற்றபடி 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்ட நாளாக வருது. சந்திராஷ்டமம் நாளில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், மன சோர்வுகள் உண்டாகும். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அதிகமாக கவலையை பற்றி நினைத்து அந்த நாட்களை கடக்காமல் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய செய்யலாம். ஆகவே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளை மிதமாக சரி செய்து பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லதாகப்படும். பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள் வருது. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி, வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காத்து முயற்சி செய்வது நல்லது. மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக தொடர்கிறது. கொஞ்சம் மன சோர்வுகள் தொடரும், கவலைகள் தொடரும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக, எளிமையாக அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக, சந்தோஷமான நாட்களாக வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருக்குது. தொடர்ந்து போராடி பல பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலங்கும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. அதனால் ஒரு எதிர்மறை எண்ணங்கள், மனக்கவலைகள் இதெல்லாம் வரலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு மன சோர்வை ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த நாட்களை ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, அமைதியாக கடந்து செல்வது நல்லதாகப்படும். சந்திராஷ்டம நாள் மன
குழப்பமெல்லாம் அடையாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமை காத்து கடந்து செல்வது நல்லது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. வியாபாரத்திலும் அலுவலக பணியிலையும் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் தேவை, விடாமுயற்சி தேவை. சிறு சிறு வாய்ப்புகள், தடைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், இடையூறுகள் ஏற்படலாம், தாமதமாகலாம். அதையெல்லாம் சரி செய்து அதன் கருத்து இயல்பை, காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் ஒரு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தேவைப்படும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மனதில் உறுதியோடு மனதை இயல்பாக எளிமையாக வைத்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் சிறப்பான நாட்களாக அமையும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியிலே சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். சில நேரங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வும் நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே விடாமுயற்சி நிறைய பிரச்சனைகளை சரி செய்து வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாளில் சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டில் கணவன் மனைவியுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கும்ப ராசிக்குள்ள சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக வருகிறது. விடாமுயற்சி தேவை, தொடர் முயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து முயற்சிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு சென்று பயணங்கள், பிரயாணங்களை சரியான வெற்றிகரமான பயணமாக மாற்றிக்கொள்வது சிந்தித்து திட்டமிடுவதை பொறுத்து இருக்கிறது. பொறுமை முக்கியம். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து போகும். மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தன்மையோடு பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும்.
பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றம் உண்டாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பலவிதமான பிரச்சனைகள் நல்ல ஒரு தீர்வுக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கக்கிழமைனாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக நிதானமாக பேசுவது நல்லது. யாரிடமும் பேசும்போது முன்கோபப்படாமல் அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி 16ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 6 மணிக்கு மேலே, 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக அமையும். மற்றபடி நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய நாள். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் ஈடேறும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. வாகனத்தில் செல்லும்போது, பயணங்கள் பிரயாணங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் அதிக உழைப்பும் முயற்சியும் தேவை. தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம். ஆகவே தடைகளும் தாமதமும் ஏற்படாமல் ஒரு முன்கூட்டியே சிந்தித்து பயணங்கள் பிரயாணங்களில் ஈடுபடுவது நல்லது. முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றியை கொடுக்கும். ஆகவே 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் சனி ஞாயிறில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படுவதற்கு கொஞ்சம் மன சோர்வுகள் இருக்கும். ஆகவே மன சோர்வு இல்லாமல் மன உறுதியோடு மன எழுச்சியோடு முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம் கிட்டும், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கும், நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது அன்பாக பொறுமையாக நிதானமாக அமைதியாக பேசுவது நல்லது. யாரிடம் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அமைதியாக செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள்லாம், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக வருகிறது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில்
மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபெடுப்பு வேண்டாம். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் இதெல்லாம் வரலாம். அதையெல்லாம் பொறுத்து அதை சரி செய்து உரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து விடாமுயற்சி செய்வது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காத்து முயற்சிப்பது நல்லது. அலுவலக பணி, வியாபாரம் இது மாதிரியான விஷயங்களில் தொடர் முயற்சியும் ஒரு கவனத்துடன் செயல்படுவதும் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாளும் வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் தொடரும், வீண் அலைச்சல் இருக்கலாம். ஆகவே அந்த நாட்களை ஒரு நல்ல செலவாக, தேவையான பயனுள்ள செலவுகளுக்கு திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டு சரியான முயற்சிகளை முன்னெடுப்பது சிறப்பான நாளாக அமையும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது, ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனது உற்சாகமாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் நன்றாகவே இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக செல்வது நல்லது. முன்கோபம் தவிர்க்கப்படுவது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாளில் சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மேசராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 6 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு. நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும். பிறகு 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக இல்லாமல் ஒரு நல்ல செலவாக, பயனுள்ள தேவையான பொருட்களுக்கு உரிய செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சுப செலவு நன்மைகளை கொடுக்கும், வீண் செலவு வேண்டாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு முயற்சிக்கும் போது அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே திட்டமிட்டு முன் யோசனையுடன் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வர வேண்டாம். நினைவாற்றலை அதிகப்படுத்தி அந்த காரண காரியத்தை சரியான நேரத்தில் செய்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மீன ராசிலேயே சந்திர பகவான் வரும்போது தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், தொழில் முன்னேற்றம், வியாபாரம் வெற்றி, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய குடும்ப முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமை தேவை.
டென்ஷன் படபடப்பு வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம், எல்லோருடன் அன்பாக பேசுவது நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பொறுமை காப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை நாளும் வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் சிறப்பான முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து கேட்டு பயன் பெறுங்கள். அந்தந்த நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்கு ஏற்ப அந்தந்த ராசிக்கு உரிய ராசிக்காரர்களுக்கு உரிய நன்மைகளும் வெற்றிகளும் அந்தந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை கேட்டு உணர்ந்து பயன்பெற்று எல்லா நாட்களையும் நல்ல நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது சிறப்பான முயற்சியாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.